ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம குகன் டாக்ஸ். இப்போ வந்து தலைவரோட வேட்டையன் படத்தோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கு நம்ம ரியாக்டே பண்ணலை. ஸோ அந்த படத்தோட ட்ரைலர் முன்னாடி வந்து நம்ம ட்ரீசர் பார்த்துருந்தோம். நம்ம ட்ரீசராக ட்ரைலரானு கன்ஃபியூஸ் ஆகிருந்தோம். அது வந்து ட்ரீசரு. இப்போ ரிலீஸ் ஆகிறது தான் ட்ரைலர். படத்தோட மெயின் ட்ரைலர் தான், ஒரு தியேட்ரிக்கல் ட்ரைலரு. இந்த ட்ரைலரை நம்ம பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நம்ம சொல்லலாம். உடனே குடிக்கணும், என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. இதுதான் கிரிமினலோட ஐடென்டிட்டின்னு எதையும் ஐசோலேட் பண்ணி சொல்ல முடியல சார். அதனால மெயின்டைன் பண்ண முடியலன்னா எல்லாம் ரிசைன் பண்ணிட்டு போங்க. ஒரு வாரத்தில் என்கவுண்டர் பண்ணியா? தேவையில்லை சார், ஒரு வாரம் ரொம்ப அதிகம். 3-4 டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர். கபாலி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். ரஜினி டப்பிங் மாத்திட்டாங்க. நேரத்தோட மதிப்பு தெரிஞ்ச வருஷம் தான் சாதிக்க முடியும். திருடனா முகமூடி போடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் மூளை இருந்தா போதும். குற்றங்கள் புத்தமாய் மாதிரி அதை உணர விடக்கூடாது சார். அவன் கிட்ட வக்கீல் படையே இருக்கு. அவன் நெட்வொர்க்ல 2000 பேருக்கு மேல இருக்காங்க. இவ்வளவு பெரிய போலீஸ் ஃபோர்ஸ் வெப்பன்ஸ் பவர் இருந்து ஒரு கிரிமினல் அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னா அந்த போலீஸ் சும்மா பேசிட்டு அவளை தூக்குவாங்க. அநீதியே நீதியானதாக இன்னொரு அநீதியான அநியாயம் நடக்கும்போது போலீஸ் அமைதியா இருக்கிறத விட அதிகாரத்தை கைது எடுக்கிறது தப்பில்லை ஜட்ஜ் சார். தூக்கி அடிச்சாலும் நான் அதே போலீஸ்காரர் தான். என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. என்னடா இது? இதுதான் ட்ரெய்லரா? தலைவர் ஃபேன்ஸ் மன்னிச்சுக்குங்க. நான் வந்து ட்ரெய்லர் வந்து நல்லா இருக்கும்னு நினச்சி தான் பார்த்தேன். வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன், என்னை கூட்டு வந்து அண்ணா வாங்கின ரியாக்ஷன் வீடியோ. இதுக்கு என்னடா ரியாக்ஷன் பண்ணுறதுண்ணா? அப்படியே தாண்டா உட்காந்துருந்தேன். வீடியோ இதோட க்ளோஸ் பண்ணிட்டா நல்லா. அதாவது என்ன சொல்கிறது, லைட்டாக தர்பார், அப்புறம் வந்து கபாலி, அப்புறம் வந்து ஜெயிலர், அந்த ஒரு சீல், அந்த அது அந்த இது இன்னொரு ப்ளூ சட்டை, கருப்பு வெள்ளைப்போரோட வண்டோ, அது அந்த மாதிரி இருக்கு. நிறையா இருக்கு. படத்தோட ரெஃபரன்ஸ் இருக்கு. ஓகே, படமே அதையாவது ஏதாவது ஒன்று நல்லா பண்ணியிருப்பாங்க பார்த்தா அதுவுமே இல்லையடா. படமே ரெஃபரன்ஸாக இருக்குமோ? ஃபகத் ஃபாசில் நடிச்சிருக்காருன்னா அவர் ஏதோ மெயின் ரோலுக்கு கண்டிப்பாக நடிச்சிருக்கலாம். வேற என்ன இந்த ட்ரைலரில் பெருசாக அந்த அளவுக்கு எதுவும் இல்லை. மியூசிக்குமே அந்த அளவுக்கு மியூசிக்கே அந்த அளவுக்கு இல்லை. ஆனால் வந்து ப்ரிவியூக்கு அதை தூக்கி ட்ரைலராக போட்டிருந்தா கூட ஓகேவா இருந்திருக்கும்டா. அது கூட ஓரளவுக்கு பார்க்குற மாதிரி இருந்துச்சுடா. இது ட்ரெய்லர்னு சொல்லி போட்டிருக்கானுங்க, என்ன கர்மத்தை பண்ணி போட்டிருக்காங்க தெரியல. என்ன சொல்றேன்னு தெரியல. ஜெயிலர் ட்ரைலர்லாம் அந்த ஒரு பாட்டு தான், அந்த ஒரு பாட்டு தான் படமே காப்பாத்துச்சு. அந்த உளியை வந்து இப்படி அடிக்கும் போது அப்படியே ஒரு புகை, அதுல காலை வச்சு இறங்குவாப்புல. அது சரியான சீன். அது வந்து அந்த மாதிரி பண்ணியிருந்தா நல்லா இருந்துடும். அதே லுக்கு, அதே காஸ்டியூம், அதே ஜெயிலர். அந்த இதுதான் போலீஸ். இதுல அதுலயும் போலீஸ் ட்விஸ்ட் செமையா இருக்குல்ல. தலைவர் வேற அந்த அண்ணாத்துக்கு முன்னாடி தர்பார், அண்ணாந்து மட்டும் தான் ஃபேமிலி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. போலீஸ் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டாரு. 3 படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம பொழப்ப ஆரம்பிச்சிட வேண்டியதான். எந்த படம் வந்தாலும் கூலில இருந்து ரவுடி, அவ்வளவுதான். அடுத்து
அது கூட விட்டுருங்க, அது கூட தப்பிச்சுப்பான்னு வச்சுங்க. லோகேஷ் கனகராஜ் இருக்காரு பாத்துக்காப்புல. இது வந்து என்ன இளவுன்னே தெரியல, அந்த மாதிரி கன்றாவியா இருக்கு ட்ரைலர். எப்படி சொல்றதுன்னா உண்மையிலே நல்லா இல்ல, ஸ்வாக் எல்லாம் நல்லா இல்ல, அவரோட ஸ்வாக் எல்லாம் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு, அந்த ஸ்டைல் அதெல்லாம் பார்க்க நல்லா இருக்கு. எல்லா படத்துலயும் இருக்கிறதானே ஒரு புதுசா ஏதாவது ஒரு விஷயம் சின்னதா காமிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். உடனே கமாண்ட சொல்லுவாங்க முழு படத்தையா பாத்தீங்க, ட்ரைலர் தானே பாத்தீங்க, ட்ரைலர் பார்த்தா படத்துக்கே போக முடியும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தாலும் படத்தோட புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அந்த அளவுக்கு ஓப்பனிங் பெருசா இல்ல படத்துக்கு. பட் இருந்தாலும் தலைவர் படம் வந்து எப்பவுமே வந்து அது ஃபர்ஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல் ஆயிரும், அது வேற. செகண்ட் நாள் டைரக்டர் நல்ல டைரக்டர், ஜெய் பீம் எடுத்த டைரக்டர் நல்லா. அது எனக்கு தெரிஞ்சு அவரோட டயலாக் அந்த ரைட் பண்ற விஷயம்லாம் நல்லா இருக்கும். தலைவன் என்ன பண்ணி வச்சிருக்காருன்னு தெரியல. ஃபகத் ஃபாசில் தெரிஞ்சு ஃபகத் ஃபாசில் இருக்காப்ல, அவருக்கு வேண்டிதான் அந்த ஒரு மனுஷனாக தான் படமே. அமிதாப் பச்சன் கூட லுக்கெல்லாம் நல்லா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரஜினி கேமியோவா இருப்பாரு நினைக்கிறேன். மெயின் ரோல்ல நடிக்க நிறைய பேர் வந்து கேமியோட தான் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் மல்டி ஸ்டார்ஸ் உள்ள வச்சாதான் இப்ப ரஜினி சார் படமே ஓடும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதுதான் உண்மை. ஏன் தனியா நடிச்சாருன்னா ஓடி இருக்கேன். லால் சலாம் 325 நாள் சிரிக்கிற லால் சலாம். எப்படின்னா இந்த படமே வந்து அந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ட்ரெய்லர் பார்த்து என்ன கதை புரியுது. இவர் வந்து ஒரு என்கவுண்டர் பண்ற ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்காரு. தீவிரவாதிகளை கண்டுபிடிச்சு, அதாவது அந்த ரவுடிகள் எல்லாம் கண்டுபிடிச்சு அவன் வந்து ஏதோ ஒரு பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை பண்ணிருக்கான். சரியா, அவனை கொல்லாம இவரோட இதுல வச்சிருக்காரு, கஸ்டடியில வச்சிருக்காரு. கஸ்டடி படத்தோட கதை. அப்புறம் வந்து அடுத்த படம் எடுத்துட்டு கோட்டு படம் எடுத்துட்டு போயிட்டாரியா. அதாவது என்னன்னா இந்த படமே வந்து ஃபகத் ஃபாசில் தான் மெயினே நினைக்கிறேன் இந்த படத்துல. ஏன்னா அவர் தான் ஒரு திருட மாதிரி இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அந்த ட்ரைலர் பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது. அவர் வந்து பையன் நினைக்கிறேன். அப்போ கிட்ட ஏதோ சொல்லு, மேக்கிங் வீடியோ ஒன்று போட்டிருந்தான் இல்ல, அதுல வந்து மேக்கிங் வீடியோ இவர் ஃபகத் ஆனா வந்து கண்டிப்பா இந்த படத்தை பார்த்துட்டு இந்த படம் நல்லா இருந்தா உண்மையிலேயே ட்ரெய்லர் நல்லா இல்ல. அது தப்பு இல்ல, சொல்றது தப்பு இல்ல, எதிர்பார்ப்பு இல்ல. ஆனா கமால்ல நிறைய பேர் போட்டிருக்கான் தலைவர் ரிட்டர்ன்ஸ்னு. தலைவர் ரிட்டர்ன் வந்துட்டு தான் இருக்காரு, ஆனா நல்லா இல்லையே. அதுதான பாட்டு. இந்த படத்தை எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தை காப்பாற்ற போறது வந்து அனிருத் மட்டும்தான். அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்க, கும்பிடு ஒரு தீபாவளி வர. எனக்கு தெரிஞ்சு அனிருத் இல்லைன்னா இந்த படம் வந்து கண்டிப்பா வந்து இதாகும் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு வேஸ்ட் ஆஃப் டைம். எனக்கு தெரிஞ்சு இது பார்த்ததே வேஸ்ட் தான் நான் நினைக்கிறேன். சரி, ரியாக்ஷன் நம்ம சேனலுக்காக போடணுமே அப்படின்னு தான் போட்டது. சரி, நல்லா இருக்கும்னு நினைச்சது, இவ்வளோ மோசமாக ஆகும்னு தெரியலையே. என்ன பண்ணுறது? இந்த படம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த படத்துக்கு மெயினாக ஃபர்ஸ்ட் நாளே போயிட்டு கண்டிப்பாக நம்மளாம் ரிவ்யூ போடலாம். எப்போ ரிலீஸு? ஆயுத பூச்சிக்கு 11ஆம் தேதி. வேற எந்த? 10ஆம் தேதி. ஒரு படம் தான். உங்களுக்கு லீவ் தானே? ஒரு படம் தானே? ஒரே படம் தான். லீவ் தானே உங்களுக்கு? போகலாம்ல ஃபர்ஸ்ட் நாளே போகிறோம். இதுக்கு வேண்டியே போகிறோம் படத்துக்கு. அன்னைக்கு வச்சு செய்ய போகிறோம் அந்த படத்தை. நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா கண்டிப்பாக. ஏன்னா எல்லா படமுமே தெரிஞ்சு கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். பார்ப்போம். ஸோ ஃபைனலி இந்த வீடியோ வந்து ட்ரைலர் நீங்களும் பாருங்க. பார்த்துட்டு அந்த அனுபவங்களை தெரியுங்க. அனுபவங்களை இல்லை, எனக்கே வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு இல்லை. மியூசிக்னால மியூசிக்னால ஏதோ ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது. படமே எனக்கு தெரிஞ்சு மியூசிக்னால தான் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இல்லை, ஒரு விஷயமும் இல்லை ட்ரைலர்ல பெருசா ஆஹா அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை அந்த வீடியோவில். அவ்வளோதான், அந்த ட்ரைலரில் எதுவும் இல்லை. பட் இருந்தாலும் இந்த படத்தை வந்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் நாள் கண்டிப்பாக ரிவ்யூ நம்ம போடுவோம். படத்தோட ட்ரைலரும் பாருங்க. ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஒரு 2 நிமிஷம் அனுதாபங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி 2 நிமிஷம் 2 நிமிஷம் கமெண்ட் எவ்வளோ நேரம் படம் இது? 2.5 மணி நேரமா? 3 மணி நேரம் படம். 3 மணி நேரமா? ரைட்டு, நான் இன்ட்ரோவோட கிளம்பிக்கிறேன். படம் பாருங்க. இது ட்ரைலர் பாருங்க. ட்ரைலர் பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ ஃபைன், இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். ஸோ டாடா, பாய் பாய், நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுற்றி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பாக ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக உண்டு.